Hi friends, welcome to Renuka Malathi சமையல். டுடே ஸ்பெஷல் முடவத்த கீரை குழம்பு. வாங்க நம்ம அதை எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம், 100 கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், புளி தேவையான அளவு, மிளகு, கீரை. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கீரை மிளகுலாம் வதக்கிறதுக்கு. மிளகு போடுறோமா, 3 ஸ்பூன் இருக்குமா. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாமா. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமா, ஒரு 20-25 வெங்காயம் மிக்ஸி வச்சுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாமா இல்லையா. ஒரு பொடி நம்ம முடவத்தங்கீரை ஒரு கட்டு பாக்கெட்டில் விற்கிறாங்கம்மா, 20 ரூபா கடையில் மார்க்கெட்லாம். வீட்டுக்குள்ளே இருக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கிது மாதிரி. இது நாங்கள் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இந்தமாதிரி நல்லா ஒட்டை அலசிட்டு இந்தமாரி போடுங்கம்மா. நல்லா நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். முடவத்தங்கீரை இது கால் வலி, மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு எல்லாத்தையும் நல்லதுமா. கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்டா உடம்பு நல்லது. கால் வலிலாம் குறையிறது இருக்காது. இந்த ஒரு 2-3 நாளைக்கு 4 நாளைக்கு கூட சாப்பிடலாம். ஏன்னா இந்த குழம்பு இதுமாரி வச்சோம்னா ஒரு 10 நாளைக்கு இருக்கோம்மா. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணாம், வெளியவே இருக்கட்டும். 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, கால் வலியே இருக்காது. பருப்பு நல்லா வதங்கிட்டு இந்தமாரி துவையல் ஊறுக்காய் கூட அரைச்சி சாப்பிட்லாம்மா. இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் கூட இதே தான். ஆனால் கொஞ்சம் புளி வைக்கணும்மா. நீங்கள் இதில் காஞ்ச மிளகாவும் புளியும் வைக்கணும். வச்சோம்னா இதிலே துவையல் பண்ணி இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம். அந்த கஞ்சி சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லதும்மா இது. கால் வலி ரொம்ப குடைச்சலாக இருந்தோன்னா இந்த சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடைச்சலே இருக்காது. நைட்டில் நிம்மதியாக தூங்கி எழுதுக்கலாம்மா. சரி, இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறோம்மா. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக விட்டால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தயம் பொரிஞ்சு இருக்கணும். இந்த கலர் வரணும். நல்லா பொரிஞ்சிச்சு. அதனால் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். அதுவும் 3/4 பாகம் வதங்கிடுது. இப்போ பூண்டு போட்டுக்கலாமா. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி போட போகிறீங்களா? இல்லைம்மா, தக்காளி போடக்கூடாதும்மா. அந்த குழம்புக்கு கொத்தமல்லி தான் போடணும். இந்த நல்லா வதங்கிட்டு பாருமா. கொஞ்சம் இந்த நம்மளை போட்டால் போதும் கொத்தமல்லி. பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டு, ரொம்ப வதங்கக்கூடாதுமா. அந்த பூண்டோட வாசனையே போயிடும், அந்த டேஸ்ட்டே போயிடும். நல்லா இந்த சரிநகமாக வரக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்செல்லாம் வதக்கிட்டு கீரை, பூண்டு, வெங்காயம்லாம் இதில் போட்டுடலாமா. இதெல்லாம் இதில் போட்டேன். இப்போ ஒரு கலக்கலாம் எண்ணெயிலேயே. நல்ல வாசனையாக இருக்குமா அந்த குழம்பு.
உடம்புக்கும் நல்லது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ மிளகாப்பொடி போட்டுக்கலாம். 1 2 3 ஸ்பூனு 4 ஸ்பூனு 5 ஸ்பூன்மா. இது வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடிமா. இந்த பருப்பு தனியாலாம் வச்சு அரைக்கிறோம் பாருங்க, அந்த மிளகா பொடிமா. இது வீட்டிலே நாங்களே அரைக்கிறது. 5 ஸ்பூன் போட்டுக்கிறோமா, ஏன்னா மிளகெல்லாம் போட்டுக்கிறோம் அந்த கீரைக்கு. அப்போ தான் காரம்லாம் சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். புளியுமா கரைச்சி வச்சுக்கிறேன், இதில் போட்டலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் கலக்கியாச்சுமா. குழம்புல உப்புலாம் போட்டாச்சு. நல்லா ஒரு 3 கொதி 4 கொதி கொதிக்கிட்டோமா. இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு, இந்த திக்னஸ் தான் இருக்கணும். காரம்லாம் எல்லாம் கரெக்டாக அது 5 ஸ்பூன் போட்டது. எல்லாம் நல்லா கொதிச்சு இறக்க சொல்ல காட்டுறோமா. சூப்பராக அது எப்படி எது பாருமா. குழம்பு நல்லா எண்ணெய் கட்டி நல்லா திக்னஸாக இருந்துக்கலாம். எப்படி இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக நல்லா வாசனை. ஃப்ரிட்ஜில் எவ்வளோ எடுத்து வச்சிடலாமா, 1 மாதம் கூட இருக்குது. தக்காளி போடாத குழம்பு கெடாது, சூப்பராக இருக்கும். வெளியே வச்சுக்கலாமா நீங்கள், தக்காளி கொண்டா 1 மாதம் இருக்கும் வெளியே. வாங்கம்மா, சமையல்லாம் ஆயிடுச்சு. பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு, சவுச்சோன்னு சொல்லுவாங்க, பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. கூட்டு, மசாலா வடைம்மா. மரவள்ளிக்கிழங்கு போட்டு மசாலா வடை பண்ணோம். இந்த வடை ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். ஆமாம், வீடியோவில் ஏற்கனவே பண்ணிக்கிறோம். முட்டை ஆம்லெட்மா. வெங்காய பச்சை மிளகாய் போட்டு முட்டை ஆம்லெட். குழம்பு விட்டுக்கலாமா. இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்குமா. இந்த முட்டை ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டா அந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கால் வலி கை வலிலாம் இருக்காது, சளியெலாம் பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தா கூட சரியாயிடும், மாத்திரையே போட்டுக்க வேண்டாம்மா, அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னைக்கு இதாம்மா எங்கள் வீட்டில் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முடவத்தா கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட சவுச்சோ கூட்டு, முட்டை ஆம்லெட், ஆள்வள்ளிக்கிழங்கு அடை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த கீரை.